ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போறோம். என்ன கதை தெரியுமா? கிணற்றைத்தானே விற்றேன். சரி, நம்ம கதைக்குள்ள போகலாமா? லெட்ஸ் see the ஸ்டோரி. ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி ஒரு கிணறு வாங்கியிருந்தார். மறுநாள் அதிலிருந்து தண்ணீர் எடுக்கச் சென்றார். ஆனால் அவர் வந்ததும் கிணற்றை விற்பனை செய்தவர் கிணற்றை விற்றுவிட்டதாகவும் தண்ணீர் தனக்கு சொந்தமானது என்றும் வாதிட்டார். தண்ணீர் எடுக்க விடமாட்டீர்களா என்று விவசாயி கேட்டார். விற்றவர், ஐயா, உமக்கு நான் கிணற்றைதான் விற்றேன், அதுல இருக்கிற தண்ணீர் இல்ல. விவசாயிக்கு என்ன பண்றது என்று தெரியவில்லை. குழப்பத்தோடு மற்றும் கோபத்தோடு நீதிபதியிடம் சென்று முறையிட்டான். நீதிபதி 2 பேரையும் கூப்பிட்டு இருவர் பக்கத்து நியாயத்தை விசாரித்தாரு. அதைக் கேட்ட நீதிபதி விற்றவரிடம், தண்ணீரை நீங்களே வைத்துக்கொண்டு கிணற்றைதான் விற்றேன் என்று சொல்வது தவறு. கிணற்றில் தண்ணீர் சேமிக்க விரும்பினால் தினமும் விவசாயிக்கு வாடகை கொடுக்க வேண்டும். நீங்கள் மறுத்தால் நீங்கள் உடனடியாக உங்கள் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வெளியேற வேண்டும். விற்பனையாளர் மன்னிப்புடன் தலையை தாழ்த்தி விவசாயியிடம் அவர் விரும்பியபடி கிணறு உங்களுக்கு சொந்தம் என்று கூறினார். என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிரவும். பார்த்ததற்கு நன்றி.